நேயர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது புத்திர தோஷ பரிகாரங்கள், புத்திர தோஷம் ஏற்படுவது, புத்திர பாக்கியம் அமையாமல் புத்திர தோஷங்கள் ஏற்படுவது, அடிக்கடி கருச்சிதைவாகிறது, அல்லது குழந்தைகள் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம், அமையவில்லை என்ற ஒரு அமைப்புகள், திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகின்றன, குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லையே என்ற ஒரு நிலைகளுக்கு ஆண் பெண் உள்ளாகிறார்கள் அல்லவா. இப்போ அது அந்த தோஷங்கள் எங்கிருந்து ஜாதகத்தில் வருகின்றன, எதனால் வருகின்றன, அதற்கு எந்த ஆலய வழிபாடு பரிகாரங்களை செய்தால் இறைவன் அருளால், இறைவி அருளால், நமக்கு குலதெய்வத்தினுடைய அருளால் நமக்கு அது கிடைக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். முதல்ல புத்திர பாக்கியம் என்பது ஜாதகத்திலிருந்து 5ஆம் இடத்தை வைத்துத்தான் புத்திர பாக்கியங்களை நாம் சொல்ல வேண்டும். 5ஆம் இடமும் பெண்களுக்கு 9ஆம் இடமும். பெண்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியத்தை குறிக்கும். அந்த பாக்கியத்தில் குழந்தையும் சேர்ந்திருக்கிறது. இப்போ ஆண்களுக்கு மெயினாக 5ஆம் இடமும், பெண்களுக்கு 5ஆம் இடத்தோடு 9ஆம் இடத்தை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்பார்கள். 9ஆம் இடம் ஒரு பெண்களுக்கு புகுந்த இடம் மிக முக்கியம். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய பெண்களுக்கு இருந்த போதிலும் கூட 9ஆம் இடத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு அந்த 5 2 ஒன்று தான். பிறப்பு பூர்வீகம், அவர்களுக்கே அது பூர்வீகம். பெண்கள் பிறப்பு வேறு ஒரு இடமாக இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு வந்து விடுகிறார்கள் அல்லவா. அதனால் 5ஆம் இடத்தோடு 9ஆம் இடத்தை இணைத்து பார்க்க வேண்டும். ஆக 5, 9ஆம் இடங்கள் மிக முக்கியம். அதில் 5ஆம் இடத்தில் இயற்கை சுவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல விதமான புத்திர பாக்கியங்கள் அமையும். இயற்கை சுவர்கள் என்பது யார்? குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், இவர்கள் அங்கே இருக்க வேண்டும். இது ஒரு நன்மை. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு கேந்திர ஆதிபத்தியம் பெற்று, அதாவது 1, 4, 7, 10 குடையவர்களாக ஒரு கிரகம், ஆண் கிரகமோ பெண் கிரகமோ 1, 4, 7, 10 குடையவர்களாக இந்த 5, 9 இருந்தால் அவர்களாலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். அந்த பாவத்தை வளர்ச்சியடைய வைப்பார்கள். ஆக இது மாதிரி கிரகங்கள் இருந்தால் ஜாதகத்தில் ஒரு சிறப்பு. இதற்கு மாறாக பாவகிரகங்கள் நின்றால், இப்போ 5இல் பாவகிரகங்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். சனி நிற்கிறார், அல்லது சூரியன் இருக்கிறார், அல்லது செவ்வாய் நிற்கிறார், அல்லது ராகு அல்லது கேது நிற்கின்றார். இது மாதிரி நின்றால் புத்திர பாக்கியம் தடைபடும், எளிதில் கிடைக்காது. ஆனால் அப்படி நிற்கக்கூடிய கிரகங்களே ஒரு திரிகோணாதிபத்தியம் பெற்றிருந்தால், இப்போ சூரியன் 5இல் இருக்கிறார், 1, 5, 9 குடையவர்களாக 5இல் இருந்தால் நன்மை. இப்போ சனி 5இல் இருக்கிறார், பாபர். 1, 5, 9 குடையவர்களாக 5இல் நின்றால் நன்மை. இப்போ செவ்வாய் 5இல் இருக்கிறார், பாபர். 1, 5, 9 குடையாக 5இல் நின்றால் நன்மை. இப்போ ராகு 5இல் நின்றால் தோஷங்களை தரும், கேது 5இல் நின்றாலும் புத்திர தோஷங்களை தரும். இப்போ இவர்களுக்கு சுபர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் இந்த 5ஆம் இடத்தால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்க முடியும். இப்போ இந்த 5இல் இயற்கை சுவர்கள் என்றால் உண்மையிலேயே உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்ல விதமாக அமையும். அந்த இயற்கை சுவர்களுக்கு கேந்திராதிபத்தியம் இருந்தால் ராஜயோக கிரகமாக மாறி நல்ல நிறைய குழந்தைகளையும், குழந்தைகளுடைய வளர்ச்சியையும், அவர்கள் அதிர்ஷ்டங்களையும் பெற்றோர்களுக்கு உருவாக்கும். இப்போது 5ஆம் இடம் என்பது ஆண் ராசிகளாக ஆண் ராசிகள் என்பதால் ரிஷபம் அண்டு ஆண் ராசிகள் என்பது மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த ராசிகளாக இந்த ராசிகளில் ஆண் கிரகங்கள் நின்றால், ஆண் கிரகங்கள் என்பது சூரியன், செவ்வாய், சனியும் எடுத்துக்கொள்ளலாம், அத்துடன் குரு பகவான், இவர்கள் நின்றால் கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு அதிக மார்க்கங்கள் உண்டு. இதே இப்போ இரட்டை ராசிகளாக வருகின்றன. இரட்டை ராசிகள் என்பது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 6 ராசிகளில் பெண் கிரகங்கள் நின்றால், இந்த பெண் கிரகங்கள் என்பது சுக்கிரன், புதன், சந்திரன், ராகு, இந்த கிரகங்கள் இங்கே நின்றால் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் அதிகம் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இரு கிரகங்கள் ஆண் பெண் கிரகங்கள் இணைந்திருந்தால் ஆண் குழந்தையும் உண்டு, பெண் குழந்தையும் உண்டு. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இரட்டை ராசிகளில் இரட்டை கிரகங்கள் இருந்தால் இரட்டை பிள்ளைகளாக கூட சிலருக்கு ஏற்படுவதற்கு அதிக மார்க்கங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த புத்திர பாக்கியம் நல்ல விதமாக அமைவதற்கு புத்திர ஸ்தானத்திற்கு சுபகிரகங்களுடைய தொடர்போ பார்வையோ இருக்க வேண்டும். பாபகிரகங்களாக இருந்த போதிலும் கூட, சூரியன், சனி, செவ்வாய் இவர்கள் இருந்த போதிலும் கூட, இவர்களுக்கு ஒரு சுபகிரகங்களுடைய இணைவு பார்வைகள் இருந்தால் இந்த புத்திர பாவம் எந்த ஒரு கருச்சிதைவும் இல்லாமல் காலாகாலத்தில் அந்த தம்பதிகள் திருமணம் ஆன உடனேயே அவர்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக அமையும். அதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை. இது உயிர் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தால் ஏற்படுவது. அத்துடன் குரு பகவான் எந்த வகையிலாவது ஜாதகத்தில் பலமாக இருந்துவிட்டால், அவர் புத்திர காரகன்,
ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தராத ஒரு பலனை குரு பகவானால் தர முடியும், சூரியனாலும் தர முடியும். சூரியன் காலபுருஷ தத்துவப்படி எண்ணுகின்ற பொழுது, மேசத்திலிருந்து எண்ணுகின்ற பொழுது 5வது வீட்டுக்கு ஒரு அதிபதியாக வருகின்றார் சூரியன். அதனால் 5ஆம் இடம்தான் குழந்தையை பற்றி சொல்வது. ஆக செவ்வாயாலும் குரு பகவானாலும் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று நின்று விட்டார்களே ஆனால், ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது மட்டுமல்ல, எந்த வகையில் அவர்கள் நின்று விட்டால் அவர்களுக்கும் ஆண் சந்தான பாக்கியங்களும் தன்னுடைய வாழ்வுக்கான வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. குரு 2, 5, 7, 9, 11ஆம் பாவங்களில் நின்றாலும், சூரியன் உபஜய வீடுகளில் 3, 6, 10, 11 நின்றாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்கும். இந்த புத்திர ஸ்தானாதிபதிகள் இவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த பாவங்களில் நின்றாலும் அவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். இதிலே பாபர்கள் நின்று சுபர்கள் பார்க்காமல் இருக்கும்போது தான் உரிய நேரத்தில் குழந்தைகள் கிடைக்காமல் இறையருள், ஆன்மீகம், ஜபம், யோகம், பூஜை, ஓமம் இவற்றையெல்லாம் செய்து இறைவனுடைய அருளால் இந்த புத்திர பாக்கியத்தை நாம் அடைய முடிகிறது. இந்த புத்திர பாக்கியத்தை அடைவதற்கு முதலில் நாம் மகா கணபதியையும் குலதெய்வத்தையும் வணங்கிவிட வேண்டும். இப்போது எந்த மாதிரி வழிபாடுகளை நாம் செய்தால் நமக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதற்கு சில ஸ்தலங்கள் சிறப்பாக இருக்கின்றன. அந்த ஸ்தலங்களை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். பொதுவாக கருத்தரிப்பு நல்ல விதமாக அமைந்து நன்கு உங்களுடைய குழந்தை சுகப்பிரசவம் அமைவதற்கு திருக்கருகாவில் இருக்கக்கூடிய கற்பக ரட்சாம்பிகை, இங்கே இருக்கக்கூடிய சிவன் மண்ணால் ஆனவர். இவருக்கு புணுகு கொண்டு தான் இவரை பூஜை செய்கின்றனர். அப்படிப்பட்ட இந்த திருக்கருகாவூர் கற்பக ரட்சாம்பிகையை யார் ஒருவர் எண்ணெய்கள் வாங்கி கொண்டே அங்கே படைத்து அவரை அம்பாளை வழிபாடுவது, தீபங்கள் போடுவது, மாலைகள் சாற்றுவது, அம்பாளுக்கு அபிஷேகங்கள் பண்ணுவது, இப்படி வழிபாடு நீங்கள் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக கருத்தரித்து நல்ல விதமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் அமையும். இந்த மாதிரி சில மாதவிடாய் கோளாறுகள் இருந்து குழந்தை ஏற்படாமல் இருப்பதற்கு சில சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கைகளோ சனி செவ்வாயுடைய சேர்க்கைகளோ இது மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவர்கள் பெட்டவாய்த்தலை, திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெட்டவாய்த்தலையில் இருக்கக்கூடிய மத்திய அர்ஜுனேஸ்வரர் என்ற அவரை ஒரு தூணில் இருக்கிறார். அவரை அந்த ஆலயத்தில் சென்று பர்டிகுலராக அவரை வழிபடுவதும், அங்கே இருக்கக்கூடிய பூவாய் சித்தர் என்றவரை வழிபாடுகள் செய்தாலும் உங்களுக்கு அந்த கருச்சிதைவில் ஏற்படாமல் நல்ல விதமாக அமைக்க வாய்ப்புண்டு. அதுபோக திருவிடைமருதில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் சுவாமிகளையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையையும் வழிபாடுகள் செய்தாலும், அங்கே இருக்க அம்பிகை மூகாம்பிகையாக இருக்கின்றார். அந்த மகாலிங்கேஸ்வரி மூகாம்பிகை வழிபாடுகள் செய்வதும் உங்களுக்கு உகந்த ஒன்று. அது மட்டுமல்ல, அங்கே 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் இருக்கின்ற உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான லிங்கத்தையும் நாம் வழிபாடுகள் செய்தால் குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு ஆலயம் என்னவென்று சொன்னால் அம்பிகை, அதாவது பட்டீஸ்வரம் துர்காதேவி. பட்டீஸ்வரம் துர்காதேவிக்கு மாலைகள் அபிஷேகங்கள் சாற்றி வழிபட்டு கொண்டாலும் ராஜராஜ சோழனால் போருக்கு சென்று வெற்றி வாகை சூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய அங்கேயும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பிகையோடு அங்கே இருக்கக்கூடிய பைரவரையும் வழிபாடுகள் செய்து வந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் நல்ல விதமாக அமைந்திடக்கூடும். அதற்கடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை கருவறை சன்னதியை வலம் வந்து கருவறையிலிருந்து 10 அடி தொலைவில் இருக்கக்கூடிய சில சக்கர குழியில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்புல்லானி 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்று. அங்கே சென்று அந்த மகாவிஷ்ணுவை பெருமாளை வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உண்டு. பெங்களூர் மைசூர் சாலையில் இருக்கக்கூடிய சென்னாப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய தொட்டமலூர், இங்கே இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனை வழிபாடுகள் செய்தாலும் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்பட அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதற்கடுத்தாக புத்திர பாக்கியத்துக்கு இன்னொரு அற்புதமான ஸ்தலம் கற்பக விநாயகரை ஒட்டி இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வணங்கிய பின் பிள்ளையார்பட்டியில் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய வைரவன்பட்டி வைரவரை, மார்த்தாண்ட வைரவன் என்று சொல்லி குழந்தையை தரக்கூடிய வைரவர் அவர். அப்படிப்பட்ட அந்த மார்த்தாண்ட வைரவரையும் திருப்பத்தில் இருக்கக்கூடிய யோக பைரவரையும் ஒரு சேர வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக அமையும். அதுக்கடுத்தது சிவன் தான் வாரிசுக்கு மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட சிவபெருமானை குலதெய்வமாக இருப்பவர்கள் சிவனையே கண்டிப்பாக வழிபாடு செய்து அந்த சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அவருடைய ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து, பொருள் வசதி இருப்பவர்கள் உதவிகளை செய்து, அல்லது பிரதோஷ காலங்களில் அவருக்கு ஏதேனும் ஒரு நிவேத்தியங்களை செய்து, அல்லது மாலைகள் வஸ்திரங்கள் சாத்தி அலங்காரம் செய்து அந்த அபிஷேக பிரியனை, அந்த சிவபெருமானை யாரோ வணங்குகின்றார்களோ, அப்படி அனைவராலும் வணங்கப்பட்ட அந்த சிதம்பரம் நடராஜரை தரிசனம் செய்வதாலோ, சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதாலோ கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சப்த கன்னியரை வழிபாடுகள் செய்தாலும் புத்திர பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. மற்றும் அம்பாளில் விசேஷமாக சொல்லக்கூடிய மூலிகை அம்மன் சமயபுரத்தால், அதற்கு அடுத்ததாக காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், கன்னியாகுமரி அம்மன், அது மட்டுமல்ல உங்களுக்கு இன்னும் திரும்பி நம்ம ஏற்கனவே சொல்ல லலிதாம்பிகையும் வழிபாடுகள் செய்தால், அபிராமி அம்பாளையும் வழிபாடுகள் செய்தால், இந்த அம்பாளை எல்லாம் சோமவாரத்தை திங்கட்கிழமையில் வழிபாடுகள் செய்வதோ, பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து சென்று இந்த அம்பிகையை வழிபாடுகள் செய்வதோ, அல்லது பிரதட்சணங்கள் செய்வதோ, அல்லது நடந்து செல்வதோ, அல்லது எந்த விழா இந்த ஆலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்பாளை ஆராதிப்பதோ, குடும்பத்தோடு சென்று ஆராதிப்பதோ, இவைகளெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் அமைவதற்கு கண்டிப்பாக நிச்சயமாக வழிபாடுகள் ஏற்படும். திருஞான சம்பந்தருக்கே அந்த ஞானப்பாலை ஊட்டிய அம்பிகையை வழிபாடு செய்த அந்த பிரம்மபுரி என்று சொல்லக்கூடிய சீர்காழியில் சென்று அந்த பிரம்மபுரீஸ்வரையும் உமா மகேஸ்வரையும் ஒரு சேர வழிபட்டு அந்த ஞானசம்பந்தரே தரிசித்த அந்த இடத்தினுடைய அந்த பாக்கியத்தை தொட்டு வணங்கி வந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு அம்மனுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணுடைய அம்சங்கள், தாயாரோடு இருக்கக்கூடிய அம்பாளை வணங்குவது, தாயாருடைய சன்னதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாயாருக்கு மஞ்சள் காப்பிட்டு அபிஷேகங்கள் செய்து அத்துடன் பெருமாளை வழிபடுவது, லட்சுமி நரசிம்மரை வணங்குவது, இவைகளெல்லாம் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்படுவதற்கு மிகவும் அற்புதமான வாய்ப்புகளை உண்டு பண்ணும். ஆக இந்த புத்திர பாக்கியங்களை அடைவதற்கு நமக்கு கிரகங்களால் என்ன தோஷங்கள் இருக்குது என்பதை ஜோதிடத்தை அறிந்து புத்திர காமேஷ்டி யாகமும் வசதி உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் செய்யலாம். அல்லது அப்படி செய்ய முடியவில்லை, ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து ஆண்டவனை வணங்கலாம். அதோடு குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய காப்பகங்களுக்கு சென்று ஏதேனும் ஒரு நேரம் உணவுகளை கொடுப்பது, அல்லது துணிகளை அவர்களுக்கு வழங்குவது, படிப்புக்கு உதவிகள் செய்வது, இந்த மாதிரி செய்தாலும் புத்திர தோஷங்கள் நீங்கி புத்திர பாக்கியங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பதை கூறி, இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட சில விஷயங்களை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொண்டு பேசுகின்றேன். இந்த மாதிரி புத்திர பாக்கியங்களை எல்லாம் கண்டிப்பாக அடைவதற்கு ஜாதகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே மகேந்திர பொருத்தமும் யோனி பொருத்தமும் புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான உண்டு. பெரும்பாலான ஜாதகங்களில் மகேந்திர பொருத்தம் இருக்காது, ஆனால் யோனி பொருத்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். யோனி பொருத்தமும் மகேந்திர பொருத்தம் இல்லாத ஜாதகங்களை இணைத்தாலும் புத்திர பாக்கியங்கள் தடைபடும். அப்போ உயிர் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ஜாதகங்கள் வலுவாக இருக்க வேண்டும். ஜாதகங்கள் வலுவாக இருந்து விட்டால் நட்சத்திர பொருத்தங்கள் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட நீக்கி புத்திர பாக்கியங்களை அடைய முடியும். ஆக ஒரு பொருத்தத்தில் உயிர் பொருத்தம், உடல் பொருத்தம் ஆகிய நட்சத்திரங்களையும் ஜாதகங்களையும் ஆண் பெண் ஜாதகங்களையும் ஆராய்ந்து அந்த வாழ்வாங்கு வாழக்கூடிய சந்தான பிராப்தியை அடைய சந்தான கோபாலகிருஷ்ணனையும் சிவசக்தியையும் நந்தீஸ்வரரையும், கோமாதாவுக்கு உணவு கொடுப்பது, அந்த கோமாதாவை தொட்டு கும்பிடுவது, கோமாதா உணவுகள் கொடுத்து பராமரிப்பது, கோபூஜைக்கு நம்மளால் முடிந்த சில உதவிகளை செய்வதும், அம்பிகையை வழிபாடுகள் செய்வதும், பைரவரை பௌர்ணமி பூஜையில் வழிபாடுகள் செய்வதும், சக்தியை வழிபாடுகள் செய்வதும், குலதெய்வ பூஜைகளை செய்வதும், சப்த கன்னியரை வணங்குவதும், பைரவர் பைரவியை வணங்குவதும் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்பட்டு இப்புவியில் நீங்கள் சந்ததியர்கள் வாழ்வாங்கு வாழ்வார் என்று கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.